ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மீண்டும் ஆரம்பித்த அமெரிக்காவும் ஈரானினுடைய பதிலடி தாக்குதல்களும் பற்றி எரியும் அமெரிக்காவுக்கு சொந்தமான மிக முக்கியமான LNG கப்பலும் எகிப்து வரை தாக்குதல்களை விரிவுபடுத்தியிருக்கக்கூடிய ஈரானிய இராணுவத்தினரும் ஈரானுக்கு எதிரான புதிய தாக்குதல் திட்டம் ஒன்றை வகுத்திருக்கக்கூடிய அமெரிக்க மத்திய கட்டளை தளபதியும் யெமனின் களத்திலே தொடரும் மோதல்களும் தெளிவான வரைபடங்களும் அடுத்த கட்ட தரைவழி தாக்குதல்களின் ஆரம்பமும் ரகசியமாக சந்தித்து பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மற்றும் அமீரக அதிகாரிகளும் நேரடியாக சந்தித்து பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டிருக்கக்கூடிய சவுதி அரேபியாவின் பாதுகாப்பு அமைச்சரும் அமெரிக்க அதிகாரிகள் பயன்படுத்தும் தொலைபேசிகளை பறிக்குமாறு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய உத்தரவுகளும் மூளைக்காயங்களினால் பாதிக்கப்பட்டு சிக்கி தவிக்கும் நூற்றுக்கணக்கான அதிகாரிகளும் ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களின் அதிரடியான அறிவிப்புகளும் காசாவினுடைய கள நிலவரங்களும் காசாவின் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் இரண்டாம் கட்டம் தொடர்பான விவாதங்களை மேற்கொள்வதற்காக ஹமாஸினுடைய தலைவர்கள் நேற்றைக்கு முன்தினம் எகிப்திலே களமிறங்கியிருந்தார்கள். இதற்கமைவாக கடந்த 2 நாட்களாக எகிப்திய களத்தில் பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேலும் இந்த பேச்சுவார்த்தையின் போது ஹமாஸினுடைய தூதுக்குழுவினர் 2 முக்கிய பிரச்சனைகள் தொடர்பான விவாதங்களையே மேற்கொண்டிருப்பதாக அல் ஷர்க் அல் அவுசத் பத்திரிகை தெரிவித்துள்ளது. ஹமாஸினுடைய ஆயுதங்கள் தொடர்பாகவும் ஹமாஸினுடைய ஆயுத எதிர்கால நடவடிக்கைகள் தொடர்பாகவும் காசாவின் களத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகத்தினால் வழங்கப்படக்கூடிய சம்பளங்கள் தொடர்பாகவும் விசேட பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இதன்போது ஆயுதங்களை ஒருபொழுதும் நாங்கள் கீழே வைக்கப் போவதில்லை என்பதனை ஹமாஸினுடைய தலைவர்கள் உறுதியாக தெரிவித்துள்ளார்கள். அதே நேரம் ஆயுதங்களை வேண்டுமானால் 5 தொடக்க 7 வருடங்களுக்கு பயன்படுத்தாமல் அல்லது முழுமையாக கட்டுப்படுத்தி வைப்பதற்கான சம்மதத்தையும் வழங்கியுள்ளார்கள். அதாவது இன்னும் 5 தொடக்க 7 வருடங்களுக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான எந்தவிதமான தாக்குதல்களையும் நாங்கள் மேற்கொள்ள மாட்டோம் என மத்தியஸ்தர்களிடம் அறிவித்துள்ளார்கள். இதற்கமைவாக 7 வருடங்களுக்குள் காசாவை புனரமைக்கக்கூடிய வேலை திட்டங்களே மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார்கள். இரண்டாவதாக காசாவின் நிர்வாகத்தின் மூலமாக பலஸ்தீனிய போராளிகளுக்கு வழங்கப்பட்ட சம்பளங்கள் நிறுத்தப்பட்டுள்ளன. காசாவினுடைய நிர்வாகத்தை ஹமாஸ் தற்போது பலஸ்தீனிய தொழில்நுட்ப குழுவுக்கு வழங்கி இருப்பதனால் பலஸ்தீனிய தொழில்நுட்ப குழுவின் மூலமாக பலஸ்தீனிய போராளிகளுக்கு சம்பளங்கள் வழங்கப்படாது என மத்தியஸ்தர்கள் அறிவித்திருந்தார்கள். காசாவினுடைய நிர்வாகம் பலஸ்தீனிய தொழில்நுட்ப குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டதற்கு பின்பு பலஸ்தீனிய தொழில்நுட்ப குழுவின் மூலமாக பலஸ்தீனிய போராளிகளுக்கு சம்பளம் வழங்கப்படுவது பாதுகாப்பானது அல்ல. இதனால் காசாவின் களத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகளுக்கும் முக்கியமான தலைமைகளுக்கும் கட்டளை தளபதிகளுக்கும் தேவையான சம்பளத்தையும் அனைத்து கொடுப்பனவுகளையும் நாங்கள் தனியாகவே மேற்கொள்கின்றோம் என ஹமாஸினுடைய தலைவர்கள் தெரிவித்துள்ளார்கள். இதற்கமைவாக தற்போது காசாவின் களத்திலே ஹமாஸ் 2005ஆம் ஆண்டுகளுக்கு முன்பு கடைபிடித்த வழிமுறைகளை தற்போது மீண்டும் களமிறக்கி இருப்பதாகவே தெரிவிக்கப்படுகின்றது. தேர்தல் மூலமாக காசாவிலே ஆட்சியை கைப்பற்றுவதற்கு முன்பு காசாவின் களத்தில் பலஸ்தீனிய போராளிகளுக்கும் தலைமைகளுக்கும் எவ்வாறு சம்பளங்கள் வழங்கப்பட்டதோ அதே வழிமுறைகளை தற்போது பின்பற்றப் போவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து நேற்றிரவு ஈராக்கினுடைய புதிய பிரதமர் அலி அல் ஜெய்தியினுடைய தலைமையில் விசேட பாதுகாப்பு அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றிருந்தது. சவுதி அரேபியாவும் அமெரிக்காவும் ஒன்றிணைந்து ஈராக்கினுடைய இறையாண்மையை மீறக்கூடிய தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பது தொடர்பாகவே இந்த விவாதங்கள் நடைபெற்றிருந்தன. மேலும் இதன்போது குறித்த தாக்குதல் தொடர்பான கண்டன அறிக்கைகளை மாத்திரமே பிரதமர் அலி அல் ஜெய்தி அவர்கள் வெளியிட்டிருந்தார். சவுதி அரேபியாவின் தாக்குதல்களுக்கு எதிரான எந்தவிதமான முறையான நடவடிக்கைகளையும் அவர் எடுக்கவில்லை. இப்படியான நிலைமையில் ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் பிரதமர் அலி அல் ஜெய்தி அவர்களிடம் நிபந்தனைகளையும் கோரிக்கைகளையும் முன்வைத்துள்ளார்கள். ஈராக்கிய அரசாங்கத்தின் பொருளாதார வணிக நடவடிக்கைகள் ஈராக்கிய அரசாங்கத்தின் பொருளாதார நிலைமைகளை கொண்டு செயற்படுவதில்லை. நாட்டினுடைய இறையாண்மைக்கும் மக்களுடைய கண்ணியத்திற்கும் இழப்புகள் ஏற்படும் போது பொருளாதாரத்தை தாண்டிய சில முடிவுகளை ஈராக்கிய அரசாங்கம் எடுக்க வேண்டும். ஈராக்கிய பொருளாதாரத்தை விட ஈராக்கிய மக்களுடைய கண்ணியமும் கௌரவமுமே மிக முக்கியமானதாகும். இதனால் ஈராக்கிய அரசாங்கம் அவசரமாக சவுதி அரேபியாவுடனான அனைத்து விதமான பொருளாதார தொடர்புகளையும் துண்டிக்க வேண்டும். அதே போன்று அமெரிக்காவோடு ஈராக்கினுடைய புதிய பிரதமர் சமீபத்திலே மேற்கொண்டிருக்கக்கூடிய அனைத்து ஒப்பந்தங்களையும் ரத்து செய்ய வேண்டும். அமெரிக்கர்களுடனான ஒப்பந்தம் ஒருபொழுதும் ஈராக்கிய மக்களுக்கு பயனளிக்கப் போவதில்லை. அதே போன்று சவுதி அரேபியாவினுடைய தூதர் அவசரமாக ஈராக்கில் இருந்து வெளியேற்றப்பட வேண்டும். சவுதி அரேபியாவுடனான தூதரக உறவுகளையும் முழுமையாக துண்டிக்க வேண்டும். மேலும் ஈராக்கிய அரசாங்கத்தினால் சவுதி அரேபியாவுக்கு எதிராகவும் அமெரிக்காவுக்கு எதிராகவும் முடிவுகளை எடுக்க முடியாவிட்டால் ஈராக்கிய அரசாங்கம் அதனுடைய ஆயுதங்களை எதிர்ப்பு போராளிகளிடம் ஒப்படைத்து விட
விட வேண்டும். நீங்கள் எங்களிடம் ஆயுதங்களை ஒப்படைத்து விட்டு விலகிவிடுங்கள். நாங்கள் அமெரிக்காவை துரத்தி அடித்து சவுதி அரேபியாவுக்கு சிறந்த பாடத்தினை கற்பிக்கின்றோம். மேலும் இந்த நிலைமையில் ஈராக்கிய அரசாங்கம் அவசரமான முடிவுகளை எடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் நாங்கள் அடுத்த கட்ட நகர்வுகளை விரைவாக எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் என தெரிவித்துள்ளார்கள். அத்தோடு ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களுடைய மிரட்டல்களை தொடர்ந்து ஈராக்கினுடைய பிரதமர் அலி அல் ஜெய்தி அவர்கள் சவுதி அரேபியாவுக்கான தன்னுடைய உத்தியோகபூர்வமான விஜயத்தையும் ரத்து செய்துள்ளார். மேலும் வருகின்ற செப்டம்பர் 13ஆம் திகதி வரையில் ஈராக்கிய பிரதமர் ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களுக்கான காலக்கெடுவையும் விதித்திருந்தார். வருகின்ற செப்டம்பர் 13ஆம் திகதிக்குள்ளே ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் ஆயுதங்களை அரசாங்கத்திடம் ஒப்படைத்து விட வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தார். இப்படியான நிலைமையில் ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் புதிய பிரதமர் அலி அல் ஜெய்தி அவர்களுக்கு சவால் விட்டுள்ளார்கள். நீங்கள் எங்களுடைய ஆயுதங்களை கைப்பற்றுவதற்கு என்ன நடவடிக்கைகளை எடுக்கப் போகின்றீர்கள்? நீங்கள் என்ன நடவடிக்கைகளை எடுக்கப் போகின்றீர்கள் என்பதனை நாங்கள் பார்க்கத்தான் போகின்றோம். உங்களுக்கு நாங்கள் வருகின்ற சஃபர் மாதம் 23ஆம் திகதி வரைக்கும் காலக்கெடுவை விதிக்கின்றோம். இதற்குள்ளே உங்களுடைய நிலைப்பாடுகளை நீங்கள் கைவிட்டு விட வேண்டும். இல்லாவிட்டால் ஈராக்கிய களத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பது எங்களுக்கு நன்றாகவே தெரியும் என ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் ஈராக்கிய பிரதமருக்கு எச்சரிக்கைகளையும் மிரட்டல்களையும் வெளியிட்டுள்ளார்கள். அத்தோடு சவுதி அரேபியாவும் அமெரிக்காவும் ஈராக்கிலே மேற்கொண்ட தாக்குதல்களின் விளைவாக ஈராக்கிய களத்தில் இருக்கக்கூடிய ஈராக்கிய எதிர்ப்பு போராளிகளுக்கு பயிற்சிகளை வழங்கிக் கொண்டிருந்த ஈரானிய IRGC இராணுவத்தின் மிக முக்கியமான 5 அதிகாரிகளும் கொல்லப்பட்டுள்ளார்கள். இவ்வாறு கொல்லப்பட்ட ஈரானிய IRGC இராணுவ அதிகாரிகளுடைய உடல்கள் ஈரானுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன. இவை தொடர்பான புகைப்படங்களை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அத்தோடு ஈராக்கிய மக்களும் தங்களுடைய எதிர்ப்பை தொடர்ச்சியாக வெளிப்படுத்தி வருகின்றார்கள். ஈராக்கில் இருக்கக்கூடிய குப்பை தொட்டிகளில் சவுதி ஜொனி மற்றும் டொனால்ட் ட்ரம்பினுடைய புகைப்படங்களையும் ஒட்டி வருகின்றார்கள். மேலும் சவுதி அரேபியாவுக்கு எதிரான அடுத்த கட்ட பதிலடி தாக்குதல்களை வீரியமாக ஈராக் எதிர்ப்பு குழுக்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் சவுதி அரேபியாவுக்கு சிறந்த பாடத்தினை கற்பிக்க வேண்டும் என்றும் ஈராக்கிய மக்கள் கோஷங்களை எழுப்பி வருகின்றார்கள். அதே போன்று ஈராக் எதிர்ப்பு குழுக்களும் சவுதி அரேபியாவுக்கு எதிரான பதிலடி தாக்குதல்களை சரியான நேரத்தில் மேற்கொள்வதற்கு தயாராக இருப்பதாக அறிவித்துள்ளார்கள். இப்படியான நிலைமையில் நேற்றைய தினம் சவுதி ஜொரியினுடைய தம்பியாகவும் சவுதி அரேபியாவினுடைய பாதுகாப்பு அமைச்சராகவும் செயற்படக்கூடிய காலித் பின் சல்மான் அமெரிக்காவுக்கு விஜயம் செய்துள்ளார். யமன் ஹவுதி இராணுவத்தினர் சவுதி அரேபியாவுக்கு எதிரான முற்றுகையை விதித்திருக்கக்கூடிய நிலைமையில் ஈராக் எதிர்ப்பு குழுக்களும் யமன் ஹவுதிகளும் ஒன்றிணைந்து சவுதி அரேபியாவுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கக்கூடிய நிலைமையில் இந்த போரினுடைய அடுத்த கட்ட விரிவாக்கத்திலே சவுதி அரேபியா உத்தியோகபூர்வமாக இணைந்திருக்கக்கூடிய நிலைமையிலேயே சவுதி அரேபியாவின் பாதுகாப்பு அமைச்சர் அவசரமாக டொனால்ட் ட்ரம்பை சந்திக்க சென்றார். இங்கிருக்கக்கூடிய இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் நெட்டன்யாஹுவும் அமெரிக்காவில் தான் இருக்கின்றார். நேற்றிரவிலிருந்து வெள்ளை மாளிகையிலும் பென்டகனிலும் சவுதி அரேபியாவினுடைய பாதுகாப்பு அமைச்சர் பல முக்கியமான ரகசிய பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டிருப்பதாகவும் இந்த பேச்சுவார்த்தை தொடர்பான தகவல்கள் ஊடகங்களுக்கு அம்பலப்படுத்தப்படவில்லை என்றும் ஊடகவியலாளர்கள் குறித்த பேச்சுவார்த்தை தளங்களுக்கு அனுமதிக்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் குறித்த பேச்சுவார்த்தை தொடர்பாக எக்ஸியோஸ் ஊடகம் இவ்வாறு தெரிவித்துள்ளது. டொனால்ட் ட்ரம்புடனான பேச்சுவார்த்தையின் போது ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை விரிவாக்குவது தொடர்பாகவும் ஈரானுக்கு எதிராக மேற்கொள்ள போகும் தாக்குதல்கள் தொடர்பாகவும் டொனால்ட் ட்ரம்ப் காலித் பின் சல்மானிடம் தெரிவித்துள்ளார். மேலும் பாதுகாப்பு அமைச்சரிடம் முகமது பின் சல்மானுக்கான ஒரு அறிவிப்பொன்றையும் டொனால்ட் ட்ரம்ப் சமர்ப்பித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் யமன் ஹவுதிகளுக்கு எதிராகவும் ஈராக்கினுடைய எதிர்ப்பு குழுக்களுக்கு எதிராகவும் அடுத்த கட்ட விரிவாக்கத்தை ஆரம்பிப்பது தொடர்பாகவும் ஒன்றிணைந்து கூட்டணியாக ஈரானினுடைய இந்த அச்சுக்களை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாகவும் சில முக்கியமான கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இதற்கமைவாக டொனால்ட் ட்ரம்பும் சவுதி அரேபியாவினுடைய பாதுகாப்பு அமைச்சரும் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் பீட் ஹெக்ஸத்தும் ஒன்றிணைந்து சில முக்கியமான முடிவுகளை எடுத்திருப்பதாகவும் வெள்ளை மாளிகை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றது என குறித்த ஊடகம் குறிப்பிட்டுள்ளது. அதாவது ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல் தொடர்பாகவும் யமன் ஹவுதி மற்றும் ஈராக் எதிர்ப்பு குழுக்களுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல் தொடர்பாகவுமே அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் ஒன்றிணைந்து முக்கிய பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு முடிவுகளையும் எடுத்துள்ளன. அடுத்து யமனின் களத்திலே தரைவழி தாக்குதல்கள் உச்சக்கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் யமனினுடைய களமானது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. கடந்த வார இறுதியில் யமனினுடைய வடக்கு பிரதேசமான அல் ஜௌஃப் மாகாணத்தின் அல் யாத்மா சந்தை கர்ஹாமையில் உச்சக்கட்ட தரைவழி மோதல்கள் நடைபெற்றிருந்தன. குறித்த வரைபடத்திலே இலக்கம் 4 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசத்திலேயே உச்ச மோதல்கள் நடைபெற்றிருந்தன. மேலும் இந்த வரைபடத்திலே சிவப்பு நிற வளையத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசத்தினை மாத்திரம் எடுத்து நோக்கும் போது அல்
யத்மா பகுதியில் சவுதி அரேபியாவினுடைய கூட்டுப்படைகள் ஊடுருவி இருப்பதனை எங்களுக்கு தெளிவாக அவதானிக்க முடியும். அதாவது இந்த விரிவான வரைபடத்தில் இலக்கம் 3 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசமே அல் ஜவுஃப் மாகாணத்தின் அல் யத்மா பிரதேசமாகும். இந்த யத்மா சந்தை பிரதேசத்தை தான் சவுதி அரேபியாவினுடைய கூட்டுப்படைகள் கடந்த வார இறுதியில் கைப்பற்றியிருந்தார்கள். இதனால் தற்போது குறித்த பிரதேசத்தினை சிவப்பு நிறத்தினால் காண்பிக்கின்றேன். மேலும் தற்போது குறித்த யத்மா பிரதேசத்திலிருந்து முன்னேறுவதற்காக சவுதி அரேபியாவினுடைய கூட்டுப்படைகள் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றன. மேலும் இவர்களை தடுத்து நிறுத்துவதற்கான பதிலடி தாக்குதல்களை யமன் ஹவுதி இராணுவத்தினரும் மேற்கொண்டு வருகின்றார்கள். இப்படியான நிலைமையில் அல் ஜவுஃப் மாகாணத்தினுடைய மிக முக்கியமான தலைநகர் பிரதேசமாக இருக்கக்கூடிய அல் ஹசம் பிரதேசத்தை முழுமையாக கைப்பற்றுவதற்கான தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிக்க போவதாக சவுதி அரேபியாவின் கூட்டுப்படைகள் அறிவித்துள்ளன. குறித்த வரைபடத்திலே இலக்கம் 2 காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசம் தான் அல் ஹசம் பிரதேசமாகும். யமனின் வடக்கு பகுதியான ஜவுஃப் மாகாணத்தின் தலைநகர் பிரதேசமாகவும் இந்த அல் ஹசம் பிரதேசம் காணப்படுகின்றது. 2020 ஆண்டும் 2022 ஆண்டும் இந்த ஹசம் பிரதேசத்தை கைப்பற்றுவதற்காக சவுதி அரேபியாவின் கூட்டுப்படைகள் முயற்சி செய்திருந்தன. இருப்பினும் யமன் ஹவுதிகளுடைய தாக்குதல்களை அவர்களால் சமாளிக்க முடியவில்லை. இப்படியான நிலைமையிலேயே தற்போது ஜவுஃப் மாகாணத்தினுடைய தலைநகராக விளங்கக்கூடிய அல் ஹசம் பிரதேசத்தை கைப்பற்றுவதற்கு களமிறங்கியுள்ளார்கள். இதற்கமைவாக நீல நிற அம்புக்குறிகளினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் சவுதி அரேபியாவின் கூட்டுப்படைகள் களமிறக்கப்பட்டுள்ளன. இவ்வாறு களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய கூட்டுப்படைகள் தொடர்பான காணொலிகளை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அத்தோடு இந்த தரைவழி தாக்குதல்களுக்கு தி கிரேட் பெட்டில் என சவுதி அரேபியாவின் கூட்டுப்படைகள் பெயர் வைத்துள்ளார்கள். அல் ஜவுஃப் மாகாணத்தினுடைய அல் ஹசம் பிரதேசத்தினை கைப்பற்றினால் அடுத்த கட்டமாக யமனினுடைய தலைநகராக இருக்கக்கூடிய சனா பிரதேசத்தை கைப்பற்றுவதற்கு இலகுவான பாதைகள் உருவாக்கப்பட்டுவிடும். எனவே தலைநகரான சனாவை கைப்பற்றுவதற்கான ஆரம்ப படியாகவே ஜவுஃப் மாகாணத்தின் அல் ஹசம் பிரதேசத்தை கைப்பற்றுவதற்கு இவர்கள் திட்டமிட்டுள்ளார்கள். இதற்கமைவாகவே சவுதி அரேபியாவின் கூட்டுப்படைகள் அதிகளவான படைப்பிரிவுகளையும் களமிறக்கியுள்ளன. மேலும் இன்றிரவு குறித்த பிரதேசத்திலே வீரியமான மோதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து அமெரிக்க மத்திய கட்டளை தளபதி பிராட் கூப்பர் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க படைகளுக்கு விசேட உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார். அதாவது அமெரிக்க தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளும் போது அமெரிக்க அதிகாரிகளும் சிப்பாய்களும் குறித்த தாக்குதல் தொடர்பான காணொலிகளை பதிவிடுகின்றார்கள். ஈரானிய தாக்குதல்களை படம் பிடித்து அவற்றை சமூக ஊடக வலைத்தளங்களில் பகிர்ந்து கொள்கின்றார்கள் அல்லது அவர்களுடைய உறவினர்களுக்கு பகிர்ந்து கொள்கின்றார்கள். மேலும் இந்த காணொலிகளை பயன்படுத்தி ஈரான் மேலும் துல்லியமான தாக்குதல்களை மேற்கொள்வதாக அமெரிக்க இராணுவம் தற்போது மதிப்பிட்டுள்ளது. இதனால் தற்போது மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே அமெரிக்க தளங்களில் பணிபுரியக்கூடிய அமெரிக்க அதிகாரிகளும் சிப்பாய்களும் ஏனைய முக்கியமான புள்ளிகளும் அவர்களுடைய தொலைபேசிகளை பயன்படுத்தக்கூடாது என்றும் தொலைபேசிகள் முழுமையாக இராணுவத்திடம் ஒப்படைத்து விட வேண்டும் என்றும் அவற்றை பயன்படுத்துவது தவிர்க்கப்பட வேண்டும் என்றும் உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. ஈரானினுடைய துல்லியமான தாக்குதல்களை அமெரிக்க இராணுவத்தினால் தடுத்து நிறுத்த முடியாததனால் தற்போது காணொலிகளை வெளியிடாமல் காணொலிகளை கசிய விடாமல் ஈரானுக்கு தேவையான துல்லியமான தகவல்களை வழங்கிவிடாமல் இருப்பதற்கான முயற்சிகளையே அமெரிக்க இராணுவம் மேற்கொண்டு வருகின்றது. அது மட்டுமல்லாமல் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க அதிகாரிகளுடைய சிப்பாய்களுடைய தொலைபேசிகளை ஈரானினுடைய சைபர் குழுவினர் முழுமையாக ஹேக்கிங் செய்து அவற்றில் இருக்கக்கூடிய புகைப்படங்களை பயன்படுத்தியும் துல்லியமான தாக்குதல்களை மேற்கொள்வதாக அமெரிக்க ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. இதன் விளைவாகத்தான் அமெரிக்க மத்திய கட்டளை தளபதி தொலைபேசிகளை முழுமையாக ஒப்படைத்து விடுமாறு உத்தரவுகளை பிறப்பித்திருப்பதாகவும் அமெரிக்க ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. அத்தோடு ஈரானிய தாக்குதல்களின் விளைவாக அமெரிக்க அதிகாரிகளிடத்திலே அமெரிக்க சிப்பாய்களிடத்திலே படுகாயமடைந்தவர்களுடைய எண்ணிக்கையானது நூற்றுக்கணக்கில் அதிகரித்திருப்பதாக தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த 2 வாரத்திற்குள்ளே ஈரான் மேற்கொண்ட தாக்குதல்களினால் மாத்திரம் 100க்கும் அதிகமான அமெரிக்க அதிகாரிகளும் சிப்பாய்களும் படுகாயங்களுக்குள்ளாக்கப்பட்டுள்ளார்கள் என்பதனை அமெரிக்காவின் பென்டகனை ஒப்புக்கொண்டிருந்தது. மேலும் இதன் அடுத்த கட்டமாக நூற்றுக்கணக்கான அமெரிக்க அதிகாரிகளும் சிப்பாய்களும் மூளை காயங்களினால் டிபிஐ காயங்களினால் பாதிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதாவது ஈரானினுடைய ஏவுகணை தாக்குதல்களின் போது ட்ரோன் தாக்குதல்களின் போது ஏற்படக்கூடிய அதிர்ச்சியினாலேயே இந்த மூளை காயங்கள் ஏற்படுவதாகவும் இந்த மூளை காயங்களை ஏற்பட்டவர்களுக்கு அதிகளவான நினைவாற்றல் இழக்கப்பட்டிருப்பதாகவும் இதனால் முடிவெடுப்பதில் குறைபாடுகள் ஏற்படுவதாகவும் அமெரிக்க அதிகாரிகளுடைய சிப்பாய்களுடைய வேலை திறன்கள் குறைவடைவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது ஈரானிய தாக்குதல்களினால் படுகாயமடைந்தவர்கள் 100க்கும் அதிகமானோர் இருக்கின்றார்கள். மேலும் எந்தவிதமான நேரடியான தாக்குதல்களுக்கும் உள்ளாகாதவர்கள் படுகாயமடையாதவர்கள் ஈரானினுடைய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களுடைய அதிர்ச்சியின் விளைவாக மூளை காயங்களுக்குள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். இவ்வாறு மூளை காயங்களுக்குள்ளாக்கப்பட்டிருப்பவர்கள் டிபிஐயினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் தற்கொலை செய்து கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் அவர்களினால் களத்திலே செயற்திறன் மிக்க விளைவுகளை ஏற்படுத்த முடியாத நிலைமை ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதன் விளைவாக தற்போது மூளை காயங்களினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்க அதிகாரிகளுக்கும் சிப்பாய்களுக்கும் தேவையான சிகிச்சைகளை வழங்குவதற்கான வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் அமெரிக்க ஊடகங்கள் மூலமாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.
அத்தோடு போரானது உச்சகட்ட விரிவாக்கத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய அதிகாரிகளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய அதிகாரிகளும் ஒரு மூன்றாம் தரப்பு நாட்டிலே சந்தித்திருப்பதாகவும் இதன்போது ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை விரிவுபடுத்துவது தொடர்பாக கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த அறிக்கையில் மூன்றாம் தரப்பு நாடு எது என்று குறிப்பிடப்படவில்லை. ஆனால் இந்த ரகசிய பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருக்கக்கூடிய மூன்றாம் தரப்பு நாடு அமெரிக்கா என சில ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். நெட்டன்யாஹுவும் அவருடைய தூதுக்குழுவும் அமெரிக்காவில் களமிறங்கியுள்ளார்கள். சவுதி அரேபியாவுடைய பாதுகாப்பு அமைச்சரும் அமெரிக்காவில் களமிறங்கியுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய பிரதிநிதிகளும் தூதுக்குழுக்களும் அமெரிக்காவில் களமிறங்கி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடு பேச்சுவார்த்தைகளையும் மேற்கொண்டுள்ளார்கள். ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை மேற்கொள்வது தொடர்பாகவும் இந்த தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டதற்கு பின்பு ஈரான் மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல்களை தடுத்து நிறுத்துவது தொடர்பாகவும் பிராந்தியத்தினுடைய கூட்டணியை உருவாக்குவது தொடர்பாகவும் பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் அமெரிக்காவும் அடிமை சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஒன்றிணைந்து கடந்த 2 நாட்களாக அமெரிக்காவிலே விசேட பேச்சுவார்த்தைகளையே மேற்கொண்டு வருகின்றார்கள். ஈரானுக்கு எதிரான எதிர்ப்பற்றுகளுக்கு எதிரான கூட்டணியை வலுப்படுத்தும் நோக்கத்தோடு இந்த பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் முடிவு செய்யப்பட்டுள்ளன. இப்படியான நிலைமையில் நேற்று மாலை ஈரான் எகிப்தினுடைய டெமியட்ரா துறைமுகத்தை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. எகிப்தினுடைய குறித்த துறைமுகத்திலே அமெரிக்காவுக்கு சொந்தமான மிக முக்கியமான மிகப்பெரிய LNG எரிவாயு கப்பலை இலக்கு வைத்து இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த LNG எரிவாயு கப்பலை அமெரிக்காவினுடைய மிதக்கும் LNG எரிவாயு கப்பல் என்றே குறிப்பிடுவார்கள். துறைமுகத்தில் இருந்து கொண்டு LNG எரிவாயு விநியோகத்தை மேற்கொள்ளக்கூடிய திறன்களை குறித்த கப்பலானது கொண்டுள்ளது. இப்படியான நிலைமையிலேயே அமெரிக்காவின் குறித்த LNG கப்பலை இலக்கு வைத்து தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த தாக்குதலினால் குறித்த கப்பலில் மிகப்பெரிய சேதங்கள் ஏற்படுத்தப்பட்டிருந்தன. இவற்றை உறுதிப்படுத்தக்கூடிய காணொளிகளை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். மேலும் குறித்த தாக்குதல் நடைபெற்றதற்கு பின்பு எகிப்தினுடைய அடிமை அரசாங்கம் குறித்த தாக்குதல்களை மூடி மறைப்பதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்தது. இந்த தாக்குதல் வெளிப்படுத்தப்பட்டால் அமெரிக்காவினுடைய கௌரவம் சிதைவடைந்துவிடும். எகிப்தினுடைய பாதுகாப்பு பலவீனங்களும் அம்பலப்படுத்தப்பட்டுவிடும். இதன் விளைவாக குறித்த கப்பலுக்கு அருகாமையில் விபத்துக்கள் ஏற்பட்டிருப்பதாகவும் இந்த விபத்தின் விளைவாகவே இந்த கப்பல் சேதமடைந்து இருப்பதாகவும் எகிப்திய அரசாங்கம் ஆரம்பத்தில் செய்திகளை வெளியிட்டது. இருப்பினும் நள்ளிரவு வேளையில் குறித்த தாக்குதல் தொடர்பான உண்மைகள் வெளிப்படுத்தப்பட்டன. ஈரானிய ட்ரோன் தாக்குதலின் விளைவாகவே இந்த சேதம் ஏற்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து அமெரிக்க ஊடகவியலாளர்கள் டொனால்ட் ட்ரம்பிடம் குறித்த தாக்குதல் தொடர்பான கேள்விகளையும் எழுப்பியிருந்தார்கள். இதன்போது குறித்த தாக்குதலுக்கான பதிலடிகளை வழங்கப் போவதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் பதில்களை வழங்கியிருந்தார். அதாவது ஈரானினுடைய தாக்குதல்கள் மத்திய கிழக்கு பிராந்தியத்திற்கு அப்பாலும் நகர்த்தப்பட்டு வருகின்றது. இவ்வளவு நாளாக எகிப்திய துறைமுகத்தை இலக்கு வைத்து எந்த விதமான தாக்குதல்களும் மேற்கொள்ளப்படவில்லை. இப்படியான நிலைமையிலேயே தற்போது எகிப்திய துறைமுகத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டு அதுவும் அமெரிக்க இராணுவத்திற்கு சொந்தமான LNG கப்பலை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டு அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் ஒட்டுமொத்த ஐரோப்பாவுக்கும் ஈரானியர்கள் ஒரு சிறந்த பாடத்தினை கற்பித்துள்ளார்கள். மேலும் இந்த தாக்குதல் ஆரம்ப தாக்குதல் மாத்திரம்தான் என்கின்ற செய்தியையும் குறிப்பிட்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் அடுத்த கட்டமாக உக்ரைனை இலக்கு வைத்து தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட போகின்றது என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். அத்தோடு இந்த தாக்குதல்களை தொடர்ந்து நடைபெற்ற ஊடக சந்திப்பில் டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறு தெரிவித்தார். அவர்கள் ஜோர்டானில் இருக்கக்கூடிய எங்களுடைய தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இதனால் நாங்கள் அவர்களை கடுமையாக தாக்கப் போகின்றோம். அவர்களை தாக்குவதற்கான முறை தற்போது எங்களுக்கு வந்துவிட்டது. இதனால் இதற்கு பிறகு எங்களுடைய பதிலடி தாக்குதல்கள் வீரியமாகவே அமைந்திருக்கும் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். இதைத் தொடர்ந்து இலங்கை நேரப்படி அதிகாலை 4 மணி அளவில் அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பித்தது. ஈரானுடைய துறைமுக பிரதேசங்களை இலக்கு வைத்தும் கெஷம் மற்றும் ஏனைய தீவுகளை இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. கிட்டத்தட்ட 10 தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்ததாகவும் இவற்றிலே ஒரு சில ஏவுகணை தாக்குதல்கள் முறியடிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் அமெரிக்காவுடைய குறித்த தாக்குதல்கள் வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் ராடர் தளங்களையும் மின் கம்பங்களையும் இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் ஈரானிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அத்தோடு அமெரிக்காவினுடைய இந்த தாக்குதல்களுக்கு பதிலடியாக காலையிலேயே ஈரான் ஜோர்டானில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. கிட்டத்தட்ட 5க்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. மேலும் ஈரானினுடைய அடுத்த கட்ட பதிலடி தாக்குதல்கள் இன்னும் ஆரம்பிக்கப்படவில்லை. இன்றிரவிலிருந்து மத்திய கிழக்கு அடிமைகளுக்கும் அமெரிக்காவுக்கும் தரமான விருந்துகள் வழங்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல் தொடர்பாக அமெரிக்க மத்திய கட்டளை தளபதி புதிய தாக்குதல் திட்டம் ஒன்றை வகுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரான்
ஈரானினுடைய ஏவுகணை திறன்களையும் ட்ரோன் உற்பத்தி திறன்களையும் முடிவுக்கு கொண்டு வராமல் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை தொடர முடியாது என்றும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியாது என்றும் ஈரானினுடைய ஏவுகணை திறன்களை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வருவதன் மூலமாகவும் ஏவுகணை களஞ்சிய சாலைகளை முழுமையாக அளிப்பதன் மூலமாகவுமே ஈரானை பேச்சுவார்த்தை மேசையில் அமர்த்தி சரணடைய வைக்க முடியும் என்றும் அமெரிக்க மத்திய கட்டளை தளபதி தெரிவித்திருப்பதாகவும் இதற்கமைவாக 2 வாரங்களுக்கு ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதாவது ஈரானினுடைய ஏவுகணை திறன்களை முடக்குவதற்காக மாத்திரம் அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக 2 வார தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றது. இந்த 2 வார தாக்குதல்களில் ஈரானுடைய ஒட்டுமொத்த ஏவுகணை திறன்களையும் முழுமையாக முடக்கிவிட்டு ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை மேற்கொண்டு ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தையும் ஏனைய தீவுகளையும் கைப்பற்றி ஈரானின் பாலங்களையும் ஏனைய முக்கியமான மின்சார கட்டமைப்புகளையும் அளிப்பதே அமெரிக்காவுடைய புதிய தாக்குதல் திட்டம் என தெரிவிக்கப்படுகின்றது. இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் ஈரானிய களத்தில் எதனை செய்ய முடியாதோ அதனையே தற்போது அமெரிக்கா செய்ய போகின்றது. ஈரானினுடைய ஏவுகணை களஞ்சிய சாலைகளை சிதைக்க முடியாது, அழிக்க முடியாது என்பது பற்றி நான் முன்னைய காணொளிகளில் தெளிவாகவே கூறியுள்ளேன். இதனால் அமெரிக்காவுடைய இந்த தாக்குதல் திட்டங்கள் தோல்வியிலேயே முடிவடைய போகின்றன. எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். அடுத்த காணொளியை விரைவாக பதிவிடுகின்றேன். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.